சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவன் போதை ஊசியை பயன்படுத்தியதால் உயிரிழந்திருக்கிறார். 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன் கையில் போதை ஊசி எப்படி கிடைத்தது? அவர் மட்டும்தான் போதை ஊசி பயன்படுத்தினாரா? உடன் சக மாணவர்கள் யாரேனும் பயன்படுத்தினார்களா? இப்படி பல கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த கேள்விகள் எதற்கும் பதில் கிடைக்கப் போவதில்லை. குறைந்தபட்சம் தமிழ் புதல்வனா, நான் முதல்வனா? இது எந்த திட்டத்தின் வெற்றி என்பதை ஸ்டாலின் சொல்ல வேண்டும். 5 ஆண்டுகளில் ஒரு மாநிலத்தை எந்த அளவிற்கு சீரழிக்க முடியும் என்பதை ஸ்டாலின் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதற்கு இந்த மாணவனின் மரணமே சாட்சி. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி முற்றாக சீரழிந்து உள்ளனர். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் பெருமளவில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர். இவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பது யார்? ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள்தான். சர்வதேச போதைப் பொருள் வியாபாரிக்கு கட்சியில் முக்கிய பதவி கொடுத்தவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி போதைப் பொருட்களை ஒழிக்க முடியும்? இதில் தமிழ் புதல்வன் என்ற பெயரில் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் மாதம் பணம் வேறு கொடுக்கப்படுகிறது. அந்த பணம் எதற்காக செலவிடப்படுகிறது என்பதை கண்காணிக்க அரசிடம் எந்த வழியும் இல்லை. அரசு அதை நெறிப்படுத்த முயற்சிக்கவும் இல்லை. இது ஒரு மாணவனின் மரணம் தொடர்பானது மட்டுமல்ல. கொருக்குப்பேட்டையில் மெத்தப்பட்டமைன் தயாரித்து கல்லூரி மாணவர்கள் சிக்கியதாக இருக்கட்டும், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடுவதாகட்டும், ரயிலில் வடமாநில இளைஞரை காட்டு மிராண்டித்தனமாக வெட்டியதாக இருக்கட்டும், தமிழ் சமூகம் பெரும் சீரழிவை சந்தித்து வருவதைத்தான் இது உணர்த்துகிறது. 5 ஆண்டுகளில் போதை வியாபாரிகளின் சந்தையாகி முற்றாக நிலை குலைந்து இருக்கிறது நம் தமிழ்நாடு.